ஹலோ டீம். ரெடி டு இன்வெஸ்ட் சேனல்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப சந்தோஷம். ரீசெண்டாக நம்ம சேனலில் இருந்த இஷ்யூ கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம வழக்கம் போல் இந்த சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம கேசவன் அகாடமி சேனலையும் நல்லாவே டெவலப் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 சேனல்லையும் நான் வந்துட்டு கண்டென்ட்டை பிரித்து தான் இப்போது வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ஹார்மோனிக் அனாலிசிஸ் வந்துட்டு இண்டிவிஜுவலாக நம்ம கேசவன் அகாடமி சேனல்லையே நம்ம ரெகுலராக பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா அந்த சேனலில் வந்துட்டு ஃபர்தராக இந்த இஷ்யூ வந்துடக்கூடாது. ஏன்னா அது பியூரான ஒரு நல்ல சேனல். இது ஆல்ரெடி ஒரு இஷ்யூவில் ஃபேஸ் பண்ணிட்டு வந்தனால இது பெருசாக வியூஸ் வந்துட்டு ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஸோ பழையபடி கொஞ்சம் நாட்கள் போக போக தான் வியூஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஷேடோ பேன் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அதனால் வியூஸ் கொஞ்சம் குறைவாக தான் இந்த சேனலுக்கு வரும். அதனால் நம்ம இதில் வந்துட்டு ரெகுலராக வரப்போகிற மார்க்கெட் அப்டேட்ஸ் பற்றி மட்டும் இந்த சேனல் நம்ம பேச போகிறோம். ஸோ ரெகுலராக நம்ம பார்க்க போகிற ஹார்மோனிக் அனாலிசிஸ், கமெண்ட்டில் நீங்கள் பண்ணுற ரிப்ளை எல்லாமே வந்துட்டு நம்ம கேசவன் அகாடமி சேனல் ரொம்ப டீட்டெயில்டாக பேச போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த 2 சேனலுமே ஃபாலோ பண்ணுங்கள். 2லேயுமே உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தான கண்டென்ட் தான் கிடைக்க போகுது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் நிறைய நண்பர்கள் வந்துட்டு இந்த மெம்பர்ஷிப் வீடியோ பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ மெம்பர்ஷிப் வீடியோ வந்து நம்ம வாட்ஸ்அப் மூலமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள், லாங் டைம் ப்ரீமியம், இன்டர்டே ப்ரீமியம், இன்டர்டே அண்ட் நார்மல் ப்ரீமியம் அண்ட் நார்மல் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி நிறையா விதத்தில் நம்ம கால்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கொடுத்தது வந்துட்டு ஆல்ரெடி பாருங்கள், தேர்ஸ்டேவே போன வாரம் மார்க்கெட் முடிஞ்ச உடனே வந்துட்டு கிராம்ப்டனில் இன்ட்ராடே ட்ரேட் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே லாங் டைம், இன்ட்ராடே இந்த மாதிரி எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணவங்க வந்துட்டு இன்றைக்கி இந்த ட்ரேட் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஒரு 2.5% மேலே இன்றைக்கி கிராம்ப்டன் வந்துட்டு நல்லா ஒரு அப் கொடுத்தாங்க. சூப்பரான ப்ராஃபிட் எனக்கும் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம குரூப்பில் இருக்கிற எல்லாரும் கிடச்சிருக்கும். இதே போல் உங்களுக்கும் வந்துட்டு லாங் டைம் இல்லை இன்ட்ராடே இல்லை நார்மல் ட்ரேட் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்களோட ரீசன்ட் ஃபாலுக்கு அப்புறமா ஒரு 6% அப்பாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்துட்டு இந்த இன்வெஸ்டர் அண்ட் கஸ்டமர் கிட்ட இருக்கிற ஒரு அன்ஸ்டெபிலிட்டியை பார்த்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் பெரிய பிரச்சனை கிரியேட் ஆகாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இருந்தாலும் இன்னும் இதில் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே போயிட்டு தான் இருக்குது. அதனால் இப்போவும் சொல்கிறேன், நம்ம இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் பொறுமையாகவே மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா டே டைம் ஃப்ரேமில் நம்ம சார்ட்டில் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போது இந்த சேனலை நம்ம காட்ட முடியாது. அதனால் நான் உங்களுக்கு காட்டலை, ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் படி டே டைம் ஃப்ரேம் நமக்கு அக்குமுலேட் ஜோன் தான் இப்போ கரண்ட்டாக. இருந்தாலும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீக்லி ஆர் மந்த்லி டைம் ஃப்ரேமில் ட்ரா பண்ணும்போது ஷேரோட ப்ரைஸ் வந்துட்டு 450 to 390 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட நமக்கு வாய்ப்புகள் வர மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணிவிட்டு பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு திரும்ப இந்த பங்குக்குள்ளே போய்க்கலாம். இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட லாஸ்ட் ஒப்பீனியனாகவே இருக்குது, ஓகேங்களா? தென் இரண்டாவதாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா வருண் பவரேஜஸ். குறிப்பாக சொல்லணும்னா எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் வந்துட்டு ரீசெண்டாக கொஞ்சம் அட்ராக்டிவாக மாறிட்டு வர மாதிரி எனக்கும் பர்சனலாக ஃபீல் ஆகுது. ஜேஎம் ஃபினான்ஷியல் தரப்பில் இருந்து வருண் பவரேஜஸ்க்கு மட்டும் கிட்டத்தட்ட 38% அப்சைடு வந்துட்டு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க, ஓகேங்களா? நான் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஐடிசி நல்ல ஜோனில் இருக்குது. ஏன்னா ஐடிசி வாங்க நிறைய பேர் வந்துட்டு அந்த பங்கு மண்புழு மாதிரி போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல தரமான பங்குகளோட மொமெண்டம் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? என்டையராக மார்க்கெட்டோட கரெக்ஷன் எடுத்து பாருங்கள், அந்த ஸ்டாக்கோட கரெக்ஷன் எடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டியாக இருந்திருப்பாங்க ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ஐடிசி ஸ்டாக்கில் வந்து அந்த டிமேஜர், தென் அந்த சிகரெட்டோட ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆனது, இது எல்லாமே அதுக்கு நெகட்டிவாக இருந்த சமயத்துலையும் எனக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ரொம்ப சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது கம்பெனியை பொறுத்தளவுக்கும். ஸோ லாங் டைமில் நல்ல ஒரு வெல்த் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அந்த கம்பெனியும் ஃபோக்கஸ் பண்ணலாம். டெடிக்கேட்டட் எஃப்எம்சிஜி கம்பெனிஸான வருண் பவரேஜஸ், தென் வந்துட்டு டாபர், இந்த மாதிரி கம்பெனிஸும் வந்துட்டு நல்ல பொசிஷனில் கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்காங்க. அடுத்ததான் அந்த ஓலா எலக்ட்ரிக் கிட்டத்தட்ட ஆல் டைம் லோவுக்கு போயிட்டாங்க. நான் முன்னாடி சொன்னது தான், என்ன தான் வந்துட்டு இவங்களுக்கு நல்ல நியூஸஸ் திரும்ப திரும்ப அவங்க நல்ல நல்ல ப்ராடக்ட் அவங்க ரிலீஸ் பண்ணாலும் இவங்களோட கஸ்டமர் சர்வீசஸ், தென் இவங்களோட பில்டு குவாலிட்டி வந்துட்டு ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேரை வாங்கினவங்களுக்கு வந்துட்டு அந்த லாக்கிங் பீரியடுக்கு அப்புறமா ஷேரோட ப்ரைஸ் எந்தளவுக்கு ஒரு நைஃப் மாதிரி ஃபாலோ ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் மேபி இந்த மாதிரி பங்குகளில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் இந்த டாப்பிக்கே உள்ளே வச்சுருக்கேன், ஓகேங்களா? தென் அடுத்ததாக ஜிஆர் இன்ஃப்ரா பொறுத்தளவுக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் அப்டேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. NHAIலிருந்து அவங்களுக்கு 4263 கோடிக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் வாங்கினனால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு
எபோவ் 5% கிட்டத்தட்ட 7% கிட்ட இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் இருந்தாங்க நான் செக் பண்ணும்போது. ஸோ இந்த ஜிஆர் இன்ஃப்ரா பொறுத்தளவுக்கும் நீங்கள் பேசிக்காகவே இன்ஃப்ராவோட இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இன்ஃப்ரா இண்டெக்ஸ் நல்ல ஒரு கரெக்ஷன், நல்ல ஒரு ரிவர்சல் பாத்தில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஹச்ஜி இன்ஃப்ரா, தென் எல்என்டி இந்த மாதிரி பங்குகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது இவங்களாம் இந்த இண்டெக்ஸில் ஒரு மேஜரான ரெப்புடேஷன் கம்பெனிஸ், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு க்ரோத் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம யோசிச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு பங்கு பயங்கரமாக கீழே விழுந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க் மாதிரி பங்குகள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி ஸ்மார்ட்டாக யோசிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுவும் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்க போகுது, ஓகேங்களா? அதனால் ஜிஆர் இன்ஃப்ராவையும் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க யூஎஸ் FDA கிட்டேருந்து ட்ரக் அப்ரூவலை வாங்கியிருக்காங்க. அதனால இன்றைக்கி நல்லாவே ஷேரோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த டேப்லெட் பார்த்தீங்க அப்படின்னா இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு நோயை, அதாவது டயரியா ரிலேட்டடான ஒரு நோய் அடல்ட்ஸ்க்கு வந்துட்டு மேஜர் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை குணப்படுத்தக்கூடிய இலக்ஸோடைன் டேப்லெட்டை வந்துட்டு இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அப்ரூவல் தான் வந்துட்டு யூஎஸ் FDA கிட்டேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபெசிலிட்டி அகமதாபாத் ஃபெசிலிட்டி தான் இதை வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக இன்றைக்கி மார்க்கெட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஷேரில் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருந்திருக்கு. எப்படி நம்ம ஓலா எலக்ட்ரிக்கை பார்த்து பயந்தமோ IPO டைமில், அதே மாதிரி மொபிக்யூக் ஒரு ஷேர் வந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். IPOவில் இந்த ஷேரும் வந்துட்டு பெருசாக ஒரு நல்ல ஒரு ஃபண்டமெண்டல்ஸோடு ரிலீஸ் ஆச்சானா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வந்துட்டு IPOவில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ், லிஸ்ட் ஆனதுக்கப்புறமும் பயங்கரமாக மேலே போச்சு. அப்போவும் நான் உங்களுக்கு வார்ன் பண்ணேன், ஸோ வேணாங்க, இந்த மாதிரி பங்குகள் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபண்டமெண்டல்ஸோட லிஸ்ட்டாக இருக்காங்க, வாங்குறதே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ் அப்படின்னு சொன்னேன். அதே போல் இந்த ஷேரும் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக வந்துட்டு கீழே விழுந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 61% வந்துட்டு அந்த போஸ்ட் லிஸ்டிங்க்கு அப்புறமா கீழே விழுந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பங்குகளை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இன்னமும் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு கரெக்ஷனில் அந்த பங்கு வரும். மொபிக்விக் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கம்பெனி தான், இதில் நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கரண்ட்டாக இருக்கிற வேல்யூஷன் வந்துட்டு அந்தளவுக்கு பெட்டராக இல்லை, ரொம்ப அட்ராக்டிவாகவும் இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பெரிய ஃபாலை நம்ம பார்த்து தான் ஆகணும், ஓகேங்களா? மேபி இந்த ஸ்டாக்கில் நீங்கள் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா பொறுமையாக இருங்க. ஒரு ஜோனில் நீங்கள் திரும்ப ஆவரேஜ் பண்ணி கூட ட்ரை பண்ணுங்கள். லாஸை வந்துட்டு ரொம்ப அதிகமாக புக் பண்ணாதீங்க. ஒன்று நீங்கள் வந்துட்டு குறிப்பிட்ட லெவலில் முன்னாடியே ஒரு 2 to 5% லாஸ் கவர் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கணும். அப்படி இல்லைனா வந்துட்டு திரும்ப வெயிட் பண்ணி அக்குமுலேட் பண்ணுங்கள். பெரிய ஒரு லாஸை வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க, அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். தென் அடுத்ததாக வந்துட்டு இந்த வாரே எனர்ஜிஸ். இந்த வாரே எனர்ஜிஸ் பொறுத்தளவுக்கும் ஜெஃப்ரீஸ் வந்துட்டு அதில் பாசிட்டிவ் மைண்டில் இருக்காங்க. ஆனால் நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஆல்மோஸ்ட் ஒரு 1400 நியர் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அதனால் நம்ம அந்த ப்ரைஸ்லேயே கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸாக தான் தோணுது, ஓகேங்களா? என்ன தான் பவர் செக்டாருக்கு ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மோட் இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நான் கொஞ்சம் இன்னும் ஒரு கரெக்ஷன் வரவிட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. வாரே எனர்ஜிஸ் பொறுத்தளவுக்கும் இதில் நெகட்டிவ் நியூஸ் எதுவும் கிடையாது. ஃபண்டமெண்டலாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, அவங்க வேல்யூஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். மற்றபடி இதில் மோசமான நியூஸ் இருக்குது அப்படின்னு எதுவும் கிடையாது, நல்ல பங்கு தான், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த முக்கியமான நியூஸஸ். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் வாய்ப்புகள் இருக்குது. இந்த நியூஸும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.